இன்னைக்கு அரிசி ஊற வச்சு கொண்டு போய் மில்லில் தான் அரைச்சிட்டு வரணும். பார்த்து வை. என்ன சரி கீழே போட்டேன் தெரியல. வைக்காது. பொண்ணு மாவா குண்டு மாவா தெரியல. என்னமா சொன்ன? முக்கியமான கணக்கு வந்து ஒரு பக்கம் கட் பண்ணி நாங்கள் இப்போ மாவு அரைக்க ஹாய் மை ஃபேமிலிஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நம்ம விளாக் எடுக்க போகிறோம். இந்த விளாகில் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பலகாரங்கள் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 6:30க்கே எந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு டிவியில் 2-3 பாட்டு கேட்டுட்டு இப்போ தான் இவங்களெல்லாம் எழுப்பி விட்டேன். இவங்க என்ன ஃப்ரெஷ்ஷப் ஆகலை. ரக்ஷு கேமரா பிடிக்கிறான், நிறு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருக்கான். போர்வையெல்லாம் நேற்று துவைச்சாச்சு. அழுகு துணியெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் பெட்ரூமில் கிடக்குது. அதெல்லாம் மடித்து போட்டுட்டு தலைக்கு நல்ல எண்ணெயை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து பலகாரம் சுட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்நேரம் எல்லோரும் தீபாவளி பலகாரம் சுட்டு எல்லாம் டேஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டில் இன்னும் செய்யவே ஆரம்பிக்கலை. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக ஒரு விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணனால ஸோ இப்போ வந்து பலகாரமும் லேட்டாக தான் சொல்கிறோம். என்னென்ன பலகாரம் சொல்லலாம் அப்படின்னு முன்னாடியே பிளானெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். எந்த அளவுக்கு அந்த ஒரு பிளானெல்லாம் சக்ஸஸ் ஆகுதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். சரிங்களா? மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி வந்துருச்சு. ஆனால் தீபாவளிக்காக ஒரு இதுவுமே இல்லாமல் இருக்குது. நாங்கள் பெட்ரூம்பா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாசலில் மட்டும் க்ளீன் பண்ணலை. ஏன்னா பேக்கிங் வேலை அந்த வேலை இந்த வேலைலாம் அப்படியே செய்யலை. இருக்கட்டும், எல்லாம் முடிச்சுட்டு பண்ணிக்கலான்ட்டு நேற்று இதெல்லாம் துவைச்சி போட்டு உரையெல்லாம் போடாமல் இருக்குது. இருக்கிறத அப்படியே வச்சு சமாளிச்சுக்குவோம். பிரபாக்கா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் இந்த வீடியோ பார்க்குற அன்னைக்கு மதியம் தான் வருவாங்க. நாங்கள் நினச்சோம் இன்றைக்கி ஏதாவது சனிக்கிழமை நைட்டே வந்துடுவாங்கன்ட்டு. அப்புறம் ஏதோ அவங்களுக்கு ஒர்க் இருக்காமா. ஸோ அதனால் அவங்க வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வரையினாங்க. அது அவங்க விருப்பம். அவங்க எப்போ வரணும், எப்படி டைமோ அப்படி தான் வர முடியும். நம்ம ஒன்றும் அதுக்காக இது பண்ண முடியாது. முதுகு வலி தான் போகவே மாட்டேங்குது எனக்கு. நல்லா மூச்சு பிடிச்சிக்கிச்சு போக மாட்டேங்குது. நம்ம வீட்டில் மாவாட்டியே 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு அரிசி ஊற வச்சு கொண்டு போய் மில்லில் தான் அரைச்சிட்டு வரணும். துணியெல்லாம் ஃபஸ்ட்டு துணியெல்லாம் மடித்து வச்சிட்றேன். அப்போ தான் கொஞ்சம் பெட்ரூம் சுத்தம் பண்ணிட்டோன்னா அப்புறம் ஒருத்தங்க பாத்ரூம் கழுவி ஒருத்தங்க எல்லாம் எடுத்து போட்டு தீ வைக்கிறதெல்லாம் நடக்குது. தீ வச்சு விட்டாங்கன்னா நம்ம அப்படியே சாம்பார் ரசம் பழசே இருக்குது, அதையே சூடு பண்ணி இப்போ சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுக்கலாம். காலையில் சாப்பாடு மதியத்துக்கு பார்ப்போம். துணி மடிச்சு இன்னைக்கு நிறு நைட்டுக்கு ஊருக்கு ஊற்றிலாம் படுத்துட்டாம்பா. ரொம்ப அதிசயம். ஊரு இல்லாமல் ஊருவை வந்து அவனோட உடன் விருப்பம் மாதிரி வச்சுருப்பான். சரி, ஓகே, துணி மடிச்சிடலாம். பார்க்குறீங்க ஐயா, அந்த டின்னர் செட்டு ஓரமாக வைக்கணும், வைக்க இடம் இல்லையா? அம்மா, என்ன நடக்குதுங்க? பார்க்க எப்படி தெரியுது? பார்த்தா ஒன்றும் தெரியலன்னு தான் கேட்குறேன். தெரிஞ்சுக்க தெரியுது. மூச்சு பழம் மேலே தான் நடக்குது. நான் வரவா? நான் வந்து எடுக்கவா? நீ தான் வரணும். ஒருத்தையே எப்படி ஆக்குவோம்? வந்துட்டேன். சிசருங்க முன்ன எந்த பொருள் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வர பழகுங்க. காணாமா
அதுக்குள்ளே இருக்கு. நான் வந்து கருப்பு கஞ்சிக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். 1.25 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் கருப்பு கவுனி. அதுதானே இடியாப்பத்துக்கும் மேலே போட்டி மேலே போட்டுருக்கு, கீழே இருந்துட்டு போட்டு தேப்பத்தப்போ அங்கேயே சீசர் இருக்கு எடுக்க. தண்ணி குடிக்கலன்னா தண்ணி எனக்கு மிக்ஸி தான் இதுக்குள்ளதான் இருக்கு. எடுத்து வச்சாச்சு. பெல்ட் மட்டும் மாத்திரம் இருக்கு. அவன் மிக்ஸி உள்ளே இருக்கட்டுமா? அட இல்லடா, அந்த பெல்ட் நம்மளுக்கு இதாகிடுச்சு. இதோட இன்னொரு ஜார் இருக்கும்ல, அது அதனால இந்த சாரோட பெல்ட் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அரைக்க பிடிக்கலாம் அந்த சாரையும் யூஸ் பண்ண முடியாது, அதனால பெல்ட் மட்டும் வாங்கணும். மிக்ஸி எடுத்து 6 வருஷம் ஆகுது. இன்னும் புதுசா வச்சிருக்கேன். 6 வருஷத்துக்கு மேலேயே இன்னும் புதுசா இருக்கு. நம்ம வீட்டில் கிரைண்டரு கிட்டத்தட்ட நான் தனியாக வந்த காலத்துலேருந்து அம்மா கிரைண்டர் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனை பேர்த்து வீட்டில் அம்மா கிரைண்டர் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க. என் மிக்ஸி சாரம் எப்பா என்னமோ புதுசாக மிக்ஸி வாங்கணும் ஒரு ஃபீல் கிடைக்கிது. என் பாத்திரமே இந்த மிக்ஸி இதுக்குள்ளே தான் அடக்கி வச்சுருப்பேன். இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருதுன்னா இங்கே என்னை காட்டுறா வெளியில் வருதுன்னா வெளியில் வர அளவுக்கு பாத்திரம் இல்லை. இப்போதான் ஏதோ ஒன்று எடுத்து பாத்திரம் வீட்டுக்குள்ள வைக்கிறேன். அந்த பாக்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அது பூரிப்பை வாங்கிட்டு வந்து நெட்ட பாக்ஸ் அப்படியே வச்சிருக்கேன், சிம்னி வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஆஃப் பண்ணிட்டு குடிக்க பார்த்து வை. இன்னும் சரி கீழே போட்டு என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இங்கிருந்து அம்மா மேலே வரும். நானே இது பார்ப்பேன். உடஞ்சா போதுன்னு தூக்கி தான் போட முடியும். அப்படின்னா உடஞ்ச பின்னாடி வச்சு அடிச்சோ குடிச்சோ என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. இறங்கி வா. திரும்பி சுட போகுது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இங்க வா, அதுக்குள்ள யாரு இறங்க சொன்னா? உனக்கு என்ன பிரச்சனை? மேல ஏறி அந்த டேக்ஸ் அந்த மாதிரி அங்க ஒன்று இருக்காது எடு. புது பிரியாணி குண்டா. நான் பிரியாணி குண்டா சொல்லவே இல்லையே. அப்ப சிம்பிள் சூப்ஸ்ல கொடுத்தாங்களோ அதை சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அரிசி ட்ரம் எத்தனை வருஷமா வச்சிருக்கேன். நம்ம வீட்டு அரிசி இல்ல இது என்னன்னா தாத்திப்பள்ளத்தில் இருக்கும்போது அப்பெல்லாம் நம்ம அக்கா அம்மா நெத்தி பாத்தில்ல என்னடா பூனைக்குட்டி நம்ம வீட்டுல வளர்த்துல. அப்போ நம்ம வீட்டுல எலி ராஜாங்கள் பார்த்த வேலைகள் லீலைகள். அதனால இந்த ட்ரம்ம போட எனக்கு மனசே வரல. எத்தனை பேர் வீட்டுல இப்படியே வச்சிருப்பீங்க நீங்க சொல்லுங்க பாக்கலாம். நான் வச்சிருக்கேன்பா. எனக்கெல்லாம் எந்த ஒரு வெக்கமானோ தோண்டி சொன்ன எதுவும் இல்லை. ஏன்னா யாரும் வந்து ட்ரம் பார்க்க மாட்டாங்க. ட்ரம் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் வீட்டுல இப்படிதான் நானு. அவ்வளவுதான். ஒருத்தருக்காக என்னை மாத்திக்க முடியுமா? வேணாம் அதான் பழைய அரிசி கொஞ்சம் வண்டு வச்ச மாதிரி இருக்கு. வண்டு வச்ச மாதிரிலாம் இல்லை, வண்டு வச்சது அது கொஞ்சம் தோட்டப்பரிசி. நேற்று அரிசி எடுத்துட்டு வந்தேன். கழுவிட்டு கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதோட வேலைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இஞ்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தீர்ந்து போச்சு. அதனால இன்னைக்கு எல்லாம் வீடு கிளீன் பண்றதுக்காக அதை என்னென்ன ரெடி பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஃபைனலா வீடு கழுவுனா ஒரு பேசி அரைச்சி சேவ் பண்ணுவாங்க. அது அதுக்கும் சொல்லு. அது கண்டிப்பா ஏன் நிறைய பேர் கடையில் தான் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னமோ சேர்த்துவாங்க. அதுக்கு நமக்கு இந்த இது வேணும். அது ரெடி பண்ண முடிக்கும். இன்னைக்கு லோகா வரும்ல, ட்ராக் ஐடி செக் பண்ணி பாரு. இன்னைக்கு தேதி 18 ஆயிடுச்சு. சும்மா ஏதாவது கலாய்க்கிற மாதிரி ஷார்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பூண்டு நாட்டு பூண்டா வாங்கிட்டு வந்துட்டேன்னா
அது உடைக்கிறதுக்குள்ள கையெல்லாம் எரிச்சு கிடக்கு. இப்போ தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ தான் இந்த இஞ்சி பூண்டே உளிச்சிருக்கோம். மணி 10 டான்னு 10. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத்தனை அரைச்சி வச்சுட்டேன்னு இது. நீங்கள் அடுத்த வாடி செஞ்சீங்கன்னா நான் கொஞ்சோண்டு அடுப்பாடி பார்த்துருவேன். எல்லாம் சாப்பிடுவோம். சோறு எடுத்து சாம்பார் சொல்லுவோம். தெரியல. போய் கேளு. பொண்ணு மாவா குண்டு மாவா தெரியல. என்னமா சொன்ன? நீ என்ன வார்த்தை சொன்ன? தெளிவா சொன்ன. என்னமா? ஆன்சர் வராது. Who are related to this? கத்திட்டு இருப்பா. போய் என்னன்னு கேள. என்னென்னமோ சொல்லுது. சோப்பு சுந்தரியாமா. சோப்பு சுந்தரி போ போங்க. சோப்பு சுந்தரி சோப்பு சுந்தரி வந்துட்டாங்க. பாகு காய்ச்ச லூசு. லட்டுக்கு பாகு காய்ச்ச மாட்டாங்களா? பின்ன பூந்தி தேய்ச்சி அதுல பாகு ஊத்தி தான் லட்டு பிடிப்பாங்க. அப்படியே மாவை கரைச்சி ஆமா சூடா சாப்பிட்டா சொத்த பல் வந்துடும். வயிற்று என்னமோ இருக்குங்க பாரு. எனத்தையும் முழுங்கிட்டு வந்துருச்சு அப்படியே. ஐயோ அழகா போஸ் கொடுத்தான். கெடுத்து விட்டுட்டீங்க. அதே மாதிரி கேமரா பார்த்து பண்ணு. போன எடுப்பாப்பா. இங்க 2 வந்துருச்சு. நாளைக்கு இப்படி இருக்குமா? உனக்கு நான் அழகா இருக்கிறேன்னு பொறாமடி. பாப்போமா? பாப்போம். பாத்துருவோம். எதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பாப்பா ப்ளீஸ் பாப்பா. கும்மி அப்பதான் மேலே ஏறி எடுக்குமா? நான் சொல்லவே இல்லை. உள்ளதான் ஏற்றி விடுது. சக்கரை வேலை போட்டு எதுக்கு உளுந்து இருக்கு? அதான் சொன்னேன் எடுத்துறேன். அரிசிக்கு மாவாட்ட உனக்கும் தான் மூக்குல வந்துருக்குது. அது பர்மனெண்டாக உட்காந்துருச்சு. காலில இருந்து பேசாம நீ பரன் மேலேயே குடியிருந்துக்கோ. எதுக்கு ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு? இருக்கிற வெறிக்கு விட்டா கால் முறிஞ்சிரும் பாத்துக்க. செலவு பண்ணும். பிரியாணி கொண்டாடு. இதுவா? இதுக்கு போதுமா? எதுக்கு சிரிக்கிற? எனக்கு புரியல. பிரியாணி பார்த்தா நான் சொன்னப்போ பிரியாணி குண்டாவா வந்துக்குது. அந்த தட்டை வச்சு உருண்டை பிடிச்சா அந்த வந்து வைக்கணும்.
ஆயிடுச்சு. எஸ் கரெக்டாக 12 10 5 2 வருஷம் ஆயிடுச்சு நான் தீபாவளிக்கு லட்டு குடிச்சு. கண்ணன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது குடித்தேன். மிக்சரு லட்டு இதெல்லாம் குடித்தோம். வீடியோ கூட இருக்கு. செக் பண்ணி ஆட்டிக்கிட்டே எடுக்காத. நாடிதான் எடுக்கல. சரிவா குடி. நீ தீபாவளி ஒர்க் ஸ்டார்டடா? ஆமாடா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நானும் ஸ்னாப் போட்டேன். லட்டு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. 3 தேய்க்கிற லட்டுக்கு. உன் புள்ளி பரங்க பேக்கானாட்டம் ஆடிட்டு இருக்குது. புள்ளி பரங்க பேக்கானாட்டம் ஆடிட்டு இருக்குது. ஆ சரி, நான் போய் உன் பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்து பாத்திரம் விளக்கிட்டு இன்னும் வேலை கிடக்குது, நான் பண்ணுறேன். ஃபேன் போட்டுவிடு மம்மி. செஞ்சிட்டிங்களா? நம்ம டைம் டேபிளுக்கே அடையாளம் ஆயிடுச்சு. எஸ், பிடிக்க பிடிக்க நான் வாயில் போட்டுப்பேன். நான் இப்போ அப்படிதான் பண்ணேன், கிண்ட கிண்ட வாயில் போட்டுக்கிட்டேன். அதுக்குள்ள ஏஞ்சி போய் நானே போய் ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். ஓ, வீடு என்றைக்குமே இந்த அளவுக்கு கேவலமாக இருந்ததே இல்லை. அவங்க ஃபஸ்ட்டு எண்ணி முடிக்கட்டும், நம்ம உட்காருவோம். முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க? வாய் அசைப்படுறது மட்டும் ஜூம் எடுக்கிட்ட. எத்தனை எண்ணிட்டியே சொல்லு. அதான் எண்ணிட்டல, அப்புறம் என்ன சொல்லு. பிடிக்க பிடிக்க எனக்கு சாப்பிட்டோம் தகட்ட தகட்ட. ஒன்று பிடிக்கிறது வாய்க்குள்ள போகிறது, ஒன்று பிடிக்கிறது வாய்க்குள்ள போகிறது. அப்படியே போயிடுச்சு. நம்ம வீட்டை பாருங்க எவ்வளோ கேவலமாக இருக்கும். இதை விட கேவலமாக நம்ம வீடு இருந்ததே இல்லை. சரி, அடுத்த வேலையை பார்ப்போமா? என்னாச்சுமா? வந்து ஒரு பக்கம் கட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். அப்போ அந்த பக்கமாக இருக்கும். உள்ள என்னமோ கிடக்கு தட்டு. இது எதுக்கு? நம்ம ட்ரிபிள் ஆரில் தானே அரிசி எடுக்கிறோம், அதனால் தட்டு. அப்போ அதுக்குள்ளே இருக்குமா? இருக்கு. உயர்தர ராஜபோக அரிசி 3 வாங்கியிருந்தேன்னா 3 தட்டு. இன்னொரு 1800 இருந்தால் இன்னொரு சிப் எடுத்துருப்பேன். அது இந்த தீபாவளிக்காக வந்திருக்கா இப்படி? சே, வருது 2 தட்டு மட்டும் வந்துருச்சு. இந்த அரிசி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். 777 ராஜபோகம். 666. சாரி 666. இதை வந்து இதில் மாற்றணும், இதுதாங்க டாஸ்க்கு. ரெண்டு தட்டு கிடச்சிருச்சு. 2 தட்டு. எங்கள் அம்மா எவ்வளோ பாகுபலின்னு இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அம்மா எவ்வளோ பாகுபலின்னு இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாகுபலியில் ஒரு பலி பலியா? என்ன பலி? யாரு? தாகூர். தாகூர் பலி கொடுக்குறீங்களாம்மா? இந்த அங்கே 2 வருது. புள்ளி வச்சு கோலம் போடுமா? எனக்கு இது எப்படி பார்த்தீங்கன்னா 4 மாதம் வந்துடும். முடி முடி வந்துருப்பார். எடு சாயங்காலம் மழை வேறு வரும்.
இல்லை அந்த டவுட்டு. கிச்சனில் ஃபேன் வச்சுருக்கேன், கொஞ்சம் பணக்கார வீடு. மேலே அந்த பிரியாணி பத்திரத்துல ஆக்சுவலி நாங்கள் இப்போ மாவு அரைக்க போகிறோம். குண்டா வச்சிருக்கு உள்ள.